டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் முன்னாடி இருக்கிற இதே பக்ஸ் தான் விங்ஸ் வைபருங்கிற ஒரு இயர்பட்ஸ். இதை பற்றி இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா விங்ஸ் பேந்தம்னு ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதோட பிராண்டில் இன்னொரு மாடல். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமிங்னு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதா நம்ம டெக் மாஸ்டர் யாருன்னா ஸ்ப்ரே பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த பாக்ஸ். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லுக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எம்ஆர்பிலாம் போட்டுருக்காங்க. இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4999 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதோட சைடில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட், அதாவது மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 65 ms லேக், 12 nm ட்ரைவர்ஸு, மைக்ரோஃபோன் டெக்னாலஜி, IP5 வாட்டர் ரெசிஸ்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட், 25 மணி நேரம் பேட்டரி பேக்கப், இதோட விஷயங்களை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ கேஸிங் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே இயர்பட் கேஸ் இருக்குது. இன்னும் டெப்த்தாக ஓப்பன் பண்ணால் எல்லா ஆக்சரிஸுமே இருக்குது. 2 பட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 பட்ஸ் வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப காம்பேக்ட் சைஸில் தான் இருக்குது. ஈஸியாக மாட்டும்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற ஒரு C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா 2 இயர்பட்ஸில் 2 டைப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எப்போதும் வர்ற 2 யூசர் கைட்ஸும் கொடுத்துருக்காங்க. கேசிங் ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. மேலும் கீழ்ப்பதில் C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதில் ஈஸியாக உட்காந்துக்கிறது. மேலும் ஒரு பட்டன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் ப்ளே ஆகிருந்தால் பாஸ் ஆகும், இல்லாட்டி ப்ளே ஆகும். கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணுற எல்லாமே சிங்கிள் டச்லேயே முடிஞ்சிடும். டபுள் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட் சைடில் பண்ணும்போது டபுள் டச் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே ட்ரிபிள் டச் ரைட் சைட் பண்ணிங்கன்னா கேமிங் மோடு, அதே ட்ரிபிள் டச் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூல் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். லாங் ப்ரெஸ் 2 செகண்ட் கன்டினியூ ரைட் சைட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங். அதே மாதிரி 2 செகண்ட் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங். அதை தவிர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இதுதான் இதில் உள்ள பட்டன் கண்ட்ரோல். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் வேலை செய்தா அப்படிங்கிறத அடுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ சாங் அது மட்டும் இல்லாட்டி மூவிஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் அதுக்காக வாங்குறேன்னா கண்டிப்பாக இது வாங்கவே வாங்காதீங்க அப்படி தான் சொல்ல முடியும். அவ்வளோக்கு எதிர்பார்த்த சவுண்ட் கிடைக்கல. சரி, கேமிங் எப்படி இருக்குது, கேமிங்காக வாங்கலாமான்னா கண்டிப்பாக அதுக்கும் வாங்க முடியாது. ஏன்னா என்னோடய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். இதில் என்ன குறை இருக்கான்னு தெரியல. 65 ms அவங்க சொல்லியிருந்தாங்க. அப் டு 60 வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும். ஆனால் அது நடந்ததாக எனக்கும் தெரில. நானும் கேமிங்கில் ரொம்ப நேரமாக ஒரு 1 hour வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கல. சரி, நமக்கு தான் அந்த பிரச்சனை. ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட கொடுத்து கேட்டாலும் அவங்களுக்கு இதே தான் டிலே ஆகுது. புல்லட் எடுத்து உள்ள சுட்டோம்னா அது நம்மளால் வியூ பார்க்க அந்த புல்லட் போய் சேர்ந்து ஒரு நேனோ செகண்டுக்கு அப்புறம் தான் சவுண்டு வெளில வருது. ஸோ கேமிங்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் எடுத்து உள்ளே வச்சிடறேன். வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது விங்ஸ் பேந்தம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு அந்த பட்சாக இருந்தால் க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிரும். திரும்ப ஓப்பன் பண்ணும்போது திரும்ப ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இதுதான் விங்ஸ் பேந்தமில் நடந்தது. இதில் இப்படி நடக்குதானா எப்போவாவது ஒரு டைம் தான் நடக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் பேரிங்லேயே தான் இருக்குது. இங்கேஸ் இங்கே கால் வந்தாலும் இதில் சவுண்டு கேட்கும். இப்படி ஒட்டி கேட்டிங்கன்னா வர்ற சவுண்டு இதில் கேட்குது. ஸோ ஒரு பெரிய மைனஸ் ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. காதில் உட்கார்றது மட்டும் பக்காவாக போய் ஒட்டிக்கின்றது. நம்ம காதுக்கு அதுக்கும் மேக்னெட்டிக் பவர் இருக்கிறதுல அது மாதிரி ஈஸியாக ஒட்டிக்கின்றது. சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுற எல்லாமே இருக்குது. அந்த சிங்கிள் டச்சில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்கோம், இப்படி லைட்டாக அப்படி குமிஞ்சோம்னா இது கீழே டச் ஆனிச்சுன்னா கால் கட் ஆகிடுது. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கடுத்து டபுள் டச்சில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டபுள் டச்சில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டுமே என்னால் பண்ணவே முடியல. ஒரு வாரமாக நானும் ட்ரை பண்ணுறேன். அந்த வால்யூம் டபுள் டச் பண்ணால் சாங் பாஸ் ஆகுது, இல்லாட்டி ப்ளே ஆகுது, தவிர வால்யூம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது பெரிய மைனஸ் மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்து கேமிங் மோடில் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரொம்ப, அதாவது ஏன்னா கேமிங்க்கு நம்ம அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக இல்லைனா கண்டிப்பாக கேம் விளையாட முடியாது. ஏன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. வச்சோம்னா விளையாடணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இது கொஞ்சம் டிலே ஆகிறனால பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுட் பிரிண்ட்லாம் நல்லா எஃபெக்ட் சுற்றி சரௌண்டில் தான் வருது. இப்போ இன்கேஸ் நீங்கள் பக்கத்தில் வர்றாங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது மீன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இதே நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி உங்களால் பார்க்க முடியும். இதில் கொஞ்சம் டிலே பண்ணி காமிக்கிறனால ஆப்போசிட் டீம் ஈஸியாக நம்மளை அடிச்சிடும். ஸோ அதனால் கேமிங்க்காக இது வாங்கலாமானா வேணாம். சாங் கேட்குறதுக்காண்டியும் இது நீங்கள் வாங்கலாமானா வேணாம், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதனால் இது கம்பெனியே பிரச்சனையான கிடையாது. விங்ஸ் பேந்தம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே எதிர்பார்ப்போட தான் ஒரு நண்பர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார், இது வாங்கி வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவருக்காக தான் பண்ணது. அவர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்காதீங்க. வாங்குற ஐடியா தான் பேந்தமே வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பீஸில் ஏதாவது ப்ளஸ் இருக்கான்னா காதில் ஈஸியாக ஒட்டிக்கின்றது. அதை தவிர்த்து பெரிய ப்ளஸ் இல்லை. டச் சென்சிட்டிவ், சிங்கிள் டேப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சார்ஜிங் ஆவரேஜாக இருக்குது. 20 மணி நேரமாக 20 எங்கே போட்டிருக்காங்க, 25 மணி நேரம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை வருதானா கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எனிவே கேமிங்னு போனீங்கன்னா விங்ஸ் பேந்தம் வாங்குங்க. வைபர், ஏன்னா இது தமிழில் வீடியோ கிடையாது. ஸோ வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா என்னோட தனிப்பட்ட இதில் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ
இல்லை நல்லா இருக்குன்னு வாங்கணும்னு ஆசைப்படுங்க, தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.